நான் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவது என்பது இரண்டாம் கற்பனை. இந்த இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த தபசு காலங்களிலே தேவன் நம்மேல் அன்பு செலுத்தி இருக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்கிற இந்த வார்த்தையின்படி நாம் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நாம் எதையும் எதிர்பார்த்து நாம் அன்பு செலுத்தக்கூடாது. கர்த்தர் நம்மிடத்தில் எதையும் எதிர்பார்த்து நம்மேல் அன்பு செலுத்தவில்லை. நாமும் எதிர்பார்ப்புகளோடு யார் மேலும் நாம் அன்பு செலுத்தக்கூடாது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் கிரியை செய்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்று வேதம் சொல்கிறது. இந்த நல்ல சமாரியன் என்கிற ஓமையில ஒரு மனிதன் குற்றுயிராக கள்ளர் கையிலே அகப்பட்டு வழிப்போக்கர்கள் அவனை அடித்து நொறுக்கி அந்த வீதியில போட்டுவிட்டு போய்விட்டார்கள். அப்பொழுது அது வழியாக வருகிற ஒரு லேவியன், ஒரு ஆசாரியன், சத்தியத்தை அறிந்தவன், சத்தியத்தை போதிக்கிறவன், தேவாலயத்தில் வேலை செய்கிறவன், இவர்கள் பக்கமாய் விலகி போகிறார்கள். உதவி செய்யவில்லை, அன்பு காட்டவில்லை, அவர்கள் மேல் இரக்கம் காட்டவில்லை, ஒரு மனதுருக்கம் இல்லை. ஆனால் அந்த வழியாக வந்த ஒரு சமாரியனாகிய அவன் தன்னுடைய வாகனத்தை விட்டு இறங்கி அவனுடைய காயங்களை கட்டி திராட்சரசமும் தண்ணீரும் வார்த்து அவனுக்கு அந்த காயங்களை எல்லாம் கட்டி தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் அந்த சத்திரத்திலே வைத்து அவன் பராமரிக்கிறான். அவன் அந்த யாரோ ஒருவன் அவனுக்கு பிரதிபலன் செய்வான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அவனுக்குள்ள இருந்த அந்த அன்பு, அவனுக்குள்ள இருந்த அந்த தெய்வீக அன்பு அவனுக்கு எந்தவித எதிர்பார்ப்பையும் இல்லாமல் அவன் அன்பு செலுத்துகிறான். அவன் அன்பு செலுத்தி மருத்துவமனையிலே கொண்டு வந்து வைத்துவிட்டு அவன் தன் இடத்துக்கு போகும்போது சொல்கிறான், இந்த பணத்தை வைத்துக்கொண்டு இவனை பராமரித்துக்கொள், அதிகமாய் செலவழித்தான், நான் திரும்பி வந்து தருகிறேன் என்று சொல்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு அன்பு அவன் மேலே வைக்கிறான் பாருங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறார், இவர்களில் யார் இரக்கம் செய்தவன் என்று கேட்கும்போது நல்ல சமாரியனே என்று சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை நாம் அழைக்கிறோம் நல்ல சமாரியன் இயேசு என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் அவர் நம் மேலே வைத்த அன்பு எதிர்பாராத, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு. அப்படிப்பட்ட அன்பை நாம் நம்முடைய உடன் பிறந்தவர்கள், நம்மோடு வாழ்கிறவர்கள், நம்மோடு வேலை செய்கிறவர்கள், நம்முடைய சமுதாயத்தில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு நாம் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தும் போதுதான் நாம் ஒரு தெய்வீக இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை வெளிக்காட்டுகிறவர்களாயிருப்போம். நம்மை மற்றவர்கள் பார்க்கும்போது இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள். அதனால் பிறருக்கு நாம் அன்பு செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.